இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில் பகுதி 11 தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் என் குருவுக்கு காணிக்க எதை கொடுத்தேன் அதை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய 15வது வயசுலேயே என்னுடைய ஆன்மீக வளர்ச்சியில் 2வது கட்டத்தை நான் அடைஞ்ச போது என்னிடம் எதுவுமே இல்லை. பணக்காரர்கள் எல்லாமே கூடைகள் நிறைய பழங்களையும் மலர்களையும் பணத்தையும் தங்கள் குருமார்களுக்கு காணிக்கையாக கொடுப்பாங்க. ஆனால் என் குருவுக்கு கொடுப்பதற்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நான் நேராக என் குருவிடம் போய் சென்று, குருவே, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த காணிக்கை என்னவா இருக்குன்னு கேட்டேன். காய்ந்த குச்சிகள் சிலவற்றை சேர்த்து கட்டி எடுத்துவான்னு சொன்னாங்க என்னோட குருதேவர். இப்படிப்பட்ட குச்சிகளை ஒருவர் தன் குருவிடம் எடுத்து சென்றால் அவர் நிச்சயமாக அவரை எட்டி உதைப்பார் என்று நான் நினைச்சேன். ஆனால் என் குரு கூறியபடியே நான் செய்தேன். அந்த காய்ந்த குச்சிகளை நான் அவரிடம் கொண்டு வந்து கொடுத்த போது, உன் இதயபூர்வமாகவும் மனப்பூர்வமாகவும் ஆத்மார்த்தமாகவும் இதை எனக்கு கொடுன்னு அவர் சொன்னார். நான் அவரை பார்த்துட்டு, இவர் ஒரு ஞானி, சிறப்பாக கற்றறிந்தவர் இவர், அப்படிப்பட்ட இவருக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு என் மனசில் நினச்சேன். அப்போ தான் அவர், நீ எனக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த அன்பளிப்பு இதுவாக தான் இருக்கும். மக்கள் எனக்கு பொன்னையும் வெள்ளியையும் நிலத்தையும் ஒரு வீட்டையும் கொடுக்க விரும்புகிறாங்க, ஆனால் இவற்றால் எனக்கு எந்த பயனும் இல்லைன்னு சொன்னாங்க என்னோட குருதேவர். ஒரு மாணவன் காய்ந்த குச்சியில் ஒரு கட்டாக கட்டி தன் குருவுக்கு கொடுக்கும்போது ஞான உதயத்திற்கான பாதையில் செல்ல அவங்க தயாராக இருக்கிறாங்க என்பதை அவங்க புரிந்து கொள்கிறாங்கன்னு என் குருநாதர் எனக்கு விளக்கினாங்க. என்னை என்னுடைய கடந்த காலத்திலிருந்து விடுவீங்க, என்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே அறிவு என்னும் தீயில பொசிக்கிறீங்கன்னு அந்த மாணவன் சொல்வதாக அதில் பொருள்படுது. என் குருநாதர் என்னிடம் இப்படி தான் சொன்னாங்க. உன் கடந்த கால கர்ம வினைகளே உன்னுடைய எதிர்காலத்தை பாதிக்காமல் இருப்பதற்காக நான் இந்த குச்சிகளை எரிக்க போகிறேன். நான் இப்போது உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறேன். இனி நீ உன் கடந்த காலத்தில் வாழாத. இந்த கணத்தில் புதிதாக உன்னோட வாழ்க்கையை துவக்கு. ஞான ஒளிக்கான பாதையில் நடக்க தொடங்கு. பெரும்பாலான மக்கள் தங்கள் கடந்த கால சிந்தனையிலேயே உழன்று கொண்டிருக்காங்க. நிகழ்காலத்தில் வாழ்வது எப்படி என்பதே அவங்களுக்கு தெரியறதில்லை. இதுதான் அவங்களுடைய துயரத்திற்கான முக்கிய காரணம்னு என்னோட குருதேவர் சொன்னாங்க. நான் ஒருபோதும் தனிமையை உணர்றதில்லை. தனக்குள் இருக்கும் முழுமையை உணராத ஒருவரே ஒரு தனிமையான மனிதன். உங்களுக்குள் இருக்கும் யதார்த்தத்தை பற்றிய உணர்வு இல்லாமல் புறத்தில் உள்ள ஒன்றை நீங்கள் சார்ந்திருக்கும் போது தான் நீங்கள் நிச்சயமாக தனிமையாக தான் உணர்றீங்க. உங்களுக்குள்ளேயே தேடலில் ஈடுபடுவதும் நீங்கள் முழுமையானவங்கன்னு உணர்வது தான் ஞான இதயத்திற்கான ஒட்டுமொத்த தேடலாகும். நீங்கள் கச்சிதமானவங்க. வெளியிலேருந்து எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்ன நிகழ்ந்தாலும் சரி, நீங்கள் ஒருபோதும் தனிமையை உணர தேவை இல்லை. நான் 16 வயது சிறுவனாக இருந்த போதே ஒரு நாள் இமயமலையில் எங்கள் குகைக்கு வெளியே நான் நின்று கொண்டிருந்த போது பலர் எங்கள் குகையை நோக்கி வந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அவங்க எங்கள் குகையை நெருங்கிய போது இந்திய இளவரசர்களில் ஒருவரும் அவருடைய செயலாளரும் பாதுகாவலர்களும் அடங்கிய ஒரு கூட்டம் அது என்பதை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். அந்த இளவரசர் சற்று ஆணவத்துடன் பிரம்மச்சாரியே தான். நான் உன் குருவை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நானும் அவருடைய அதே ஆணவ குரலில், உங்களால் அவரை பார்க்க முடியாதுன்னு திரும்ப சொன்னேன். ஸ்ரீராமா அவங்க திரும்ப சொல்கிறாங்க அந்த இளவரசர்கிட்ட. அவருடைய செயலாளர் என்னிடம், இது யாருன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டாங்க என்கிட்ட. அப்போ யாராக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, நான் இந்த குகையின் காவலன், இங்கேருந்து போயிருங்கன்னு நான் பதிலளித்தேன். அதனால் அவங்க எல்லாருமே அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் மீண்டும் பல முறை எங்கள் குருவுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்க என் குருவை பார்க்க நான் யாரையும் அனுமதிக்கலை. என் குருவுக்கு தொந்தரவு ஏற்படுவதை நான் விரும்புறதில்லை. மேலும் ஆணவக்காரர்களை சந்திக்க நாங்கள் விரும்பலை. சில சமயங்களில் நான் என் குருவிடன், உங்கள் பார்ப்பதற்கு இந்த பணக்காரர்கள் பல்வேறு இடங்கள்ந்து நெடுந்தூரத்திலிருந்து வர்றாங்க, ஆனால் அவங்கள பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்களே சொல்லிடுங்க, இது நல்லது தானான்னு கேட்டேன். அவங்க புன்னயித்து கொண்டு, எனக்குள் இருக்கும் என் நண்பனுடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் ஏன் இவங்களை பார்க்கணும்? இவங்க உண்மையில் ஞானத்தை தேடி வரல, லௌகீக பொருட்களை வேண்டிய இவங்க என்னிடம் வர்றாங்க. ஒருவர் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும்னு கேட்டு வர்றாங்க, இன்னொருவர் தனக்கு உயர்ந்த பதவி வேணும்னு கேட்டு வர்றாங்க. ஆன்மீக உணவில்லை இவங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் நான் பார்க்க வேண்டும்னு நீ ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னு பதிலளித்தார் என்னோட குருதேவர்.
தன்னுடைய அந்தஸ்தையும் பதவியையும் பற்றி எனக்கு எவ்வளவு அக்கறை கூட எல்லளவு அக்கறை கூட இல்லை என்பதை புரிந்து கொண்ட அந்த இளவரசர் இறுதியில் தன்னுடைய மனப்போக்கை மாற்றிக்கொண்டார். அவர் மீண்டும் எங்கள் குகைக்கு வந்தபோது, ஐயா, நான் உங்கள் குருவை பார்க்கலாமா என்று என்னிடம் பணிவாக கேட்டாங்க. அப்போதுதான் நான் அவரை எங்கள் குகைக்குள் அழைத்து போய் என் குருவின் முன்னால் கொண்டு நிறுத்தினேன். தன்னை பணிவானவனாகவும் இங்கீதம் கொண்டவனாகவும் மேற்கத்திய முறையில் வளர்க்கப்பட்டிருந்தவனாகவும் காட்டிக்கொள்ள விரும்பிய அந்த இளவரசர் எங்கள் குருவிடம், ஐயா, நீங்கள் தனிமையில் இருப்பதைப் போல தெரிகிறதேன்னு சொன்னார். அதற்கு என் குருநாதர், ஆமாம், நீங்கள் இங்கே வந்திருப்பதனால நான் தனிமையை உணர்றேன். நீங்கள் வருவதுக்கு முன்னாடி நான் எனக்குள்ளே இருக்கும் என் நண்பனுடன் மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுனால நான் தனிமையில் இருக்கிறேன்னு பதிலளித்தார். தன்னுடைய உண்மையான சுயம்தான் அனைத்து தோழமையிலும் உயர்ந்த தோழமையாகும். தன்னுடைய சுயத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டுள்ளவர்களை ஒருபோதும் தனிமையில் இருப்பதாக உணர்வது இல்லை. நம்ம தனிமை இருப்பதை போல ஒரு உணர்வை எது நமக்கு கொடுக்குது? நம்மை தங்களுக்கு தெரியும் என்றும் தாங்கள் நம்மை நேசிப்பதாகவும் கூறுகின்றவங்க நாம் நேசிக்கின்றவர்களுமே தனிமையை உருவாக்கி நம்ம அவர்களுக்கு சார்ந்திருக்கும்படி செய்து விடுறாங்க. நமக்குள் இருக்கும் நிரந்தர தோழனை நாம் மறந்துடுறோம். நம்முடைய உண்மையான சுயத்தை அறிந்து கொள்ள நம்ம கற்றுக்கொள்ளும் போது தான் புறத்தில் உள்ள எதையும் நம்ம சார்ந்திருக்கிறதே இல்லை. புற உணர்வுகளை சார்ந்திருப்பது அறியாமையினால மட்டும்தான். அது களையப்படணும். உறவுகளும் வாழ்க்கைகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்குது. இதை பிரிக்க முடியாது. தனக்குள் இருக்கும் நண்பனை அறிந்திருக்கிறவங்க அனைவரையும் நேசிக்கிறாங்க. அவங்க யாரையும் சார்ந்திருக்கிறது இல்லை. அவங்க ஒருபோதும் தனிமையையும் உணர்வதில்லை. தனிமை என்பது ஒரு நோய். மகிழ்ச்சியாக தனிமையில் இருப்பது என்றால் யதார்த்தத்தை பற்றிய விழிப்புணர்வை பெற்றிருப்பது என்றும் அதன் தோழமையை ரசித்து அனுபவிப்பது என்றும் அர்த்தமாகும். இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட அந்த இளவரசர் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்ப போய் தான் கற்றுக்கொண்ட பாடங்களை சிந்திக்க தொடங்கினாங்க அந்த இளவரசர். பிறகு அவங்க தியானம் செய்ய தொடங்கினாங்க. தனக்குத்தானே சுயமாக உருவாக்கி கொள்கிற தனிமை துயரிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிப்பது எல்லோருக்கும் சாத்தியம் என்பதை விரைவில் அவங்க உணர்ந்து கொண்டாங்க அந்த இளவரசர். மீண்டும் தொடங்குவோம். நாளை மாயை என்னும் பிரபஞ்ச திரையை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.